ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த காணொளியில் என்ன பார்க்க போகிறோம்னா செக்யூரிட்டி கேமரா வந்து இன்ஸ்டாலேஷன் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த செக்யூரிட்டி கேமராவுடைய மாடல்னு பார்த்தீங்கன்னா டிபி லிங்க் கேப்போ C520SS அவுட்டோர் செக்யூரிட்டி கேமரா. ஸோ வாங்க போய் பார்க்கலாம். ஆனாச்சு, ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி அதுவே வந்து செல்ஃப் செட்டப் பண்ணிக்குது. பொசிஷனை எப்படி சுற்றுது பாருங்கள். இப்படி தாங்க செல்ஃப் செட்டப் பண்ணிக்குது. ஸோ நம்ம வந்து இந்த மெமரி கார்டை தான் வந்து இதில் போட போகிறோம். இதுலேயே வந்து கார்டு ரீடரும் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்த தான் வந்து நம்ம மெமரி கார்டு போடணும். இது வந்து பார்த்தீங்கன்னா கேமராவின் பின்பகுதியில் இருக்குது. மெமரி கார்டு போட்ட உடனே ஒரு டைம் ஃபார்மேட் பண்ணிவிட்டு ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்து ரெக்கார்டிங் ஸ்டார்ட் பண்ணிவிடும். இந்த யூசர் மேனுவல்லே பார்த்தீங்கன்னா ப்ரீ இன்ஸ்டாலேஷன் ஸ்டெப்ஸ்னு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா பவர் கேபிளுக்கான வாட்டர் ப்ரூஃபும், ஈத்தர்நெட் கனெக்ஷன், வைஃபை இல்லாத ஈத்தர்நெட் கனெக்ஷன் யூஸ் பண்ணிங்கன்னா அதுக்கான கனெக்டிங் ப்ரொசீஜரும், நீங்கள் ஈத்தர்நெட் கனெக்ஷன் யூஸ் பண்ணல வைஃபைனா இதுக்கான பவர் கேபிள், வைஃபை கனெக்ஷன், இதுக்கான வாட்டர் ப்ரூஃப் கனெக்டிவிட்டி எப்படி பண்ணுறதுன்னு மேனுவலில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பார்த்து நம்ம அப்படியே பண்ணுவோம். ரொம்ப சிம்பிளாக தாங்க இருக்குது. மேனுவலை பயன்படுத்தி நம்ம ஒரு வழியாக பவர் கனெக்ஷனுக்கும் ஈத்தர்நெட் கனெக்ஷனுக்கும் வாட்டர் ப்ரூஃப் செட் பண்ணிட்டேங்க. இதனால வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி பட்டாலும் ஒன்றும் ஆகாதுங்க கனெக்டிவிட்டிக்கு. இந்த செக்யூரிட்டி கேமராவில் வந்து பார்த்தீங்கன்னா 3 வகையில் நம்ம வந்து மவுண்ட் பண்ணிக்கலாம். வால் மவுண்ட் பண்ணலாம். இன்னொன்று வந்து ஃப்ளோர்லேயே வந்து, அதாவது மேலே இருக்குது பாருங்கள், இந்த ஃபேன்லாம் மாற்றுமே அதில் கூட இப்படியும் மவுண்ட் பண்ணலாம். இல்லை நம்ம வாலில் இப்படி மவுண்ட் பண்ணலாம். இல்லைன்னா பழுப்பு எதுனா இருக்குன்னா அந்த பழுப்புலேயே நம்ம இதை இப்படி வச்சுட்டு இதுலேயும் டேக் பண்ணிக்கலாம், ஏதாச்சும் டேக் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருக்குது. நீங்கள் வந்து எது பண்ணுறதா இருந்தாலும் கனெக்ஷன் பாருங்கள், இந்த ஒயரை வந்து இதுக்குள்ளே வர மாதிரி வச்சு பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா நீங்கள் எல்லாம் ஃபிட் பண்ணிட்டு பாரு, இது உள்ளே போகலைன்னா அது கஷ்டமாக இருக்கும். ஸோ இப்படி வந்து பண்ணணும். இப்படி ஃபிட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல இந்த இடத்துல ஒரு ஸ்க்ரூ போட்டுடணும், இந்த பக்கம் ஒரு ஸ்க்ரூ போட்டுடணும். அப்போ வந்து கிளிப்பு டைட்டாக பிடிச்சிக்கும். அதுக்கப்புறம் இதை வந்து நீங்கள் எந்த இடத்துல மவுண்ட் பண்ணுறீங்களோ அதுக்கு வந்து இன்கேஸ் வால் மவுண்டிங்காக இருந்துச்சுன்னா இதில் வந்து இந்த ஸ்க்ரூக்கான வந்து பாயிண்டிங் வந்து கொடுத்துருக்காங்க, ஷீட் மாதிரி. இந்த ஷீட்டில் வந்து வச்சு நீங்கள் மார்க் பண்ணி ட்ரில் பண்ணிடலாம். அதாவது இது ஷீட்டு ஒட்டிக்கலாம். அந்த ஷீட்டு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து செவத்தில் வந்து இப்படி வச்சு ஒட்டிட்டு ஸ்டிக்கரை கிழித்து ஒட்டிட்டு நம்ம இதில் ட்ரில் பண்ணிவிட்டு அப்படியே டைரெக்டாக நம்ம ஸ்க்ரூ வந்து போட்டு டைட் பண்ணிக்கலாம். இதுக்கான ஸ்க்ரூ வந்து இதில் கொடுத்துருக்காங்க, இதுலேருந்து எடுத்துக்கலாம். நம்ம வந்து வால் மவுண்ட், அதாவது போல் மவுண்ட் பண்ண போகிறோம், அதாவது பழுப்பில் வந்து மாட்ட போகிறோம். ஸோ அதனால் வந்து இது யூஸ் ஆகலை இப்போ நம்மளுக்கு. பட் இருந்தாலும் நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். இதுலேயே வந்து ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க. ஸ்க்ரூ இந்த பக்கம் வந்து அந்த பக்கம் ஒன்று போட்டுக்கலாம் நம்ம. ஸோ வந்து க்ரிப்பாக அது டைட் ஆகிடும். இதுக்கு வந்து பெரிய ஸ்க்ரூ ட்ரைவரு வச்சு யூஸ் பண்ண முடியல. நான் வந்து லேப்டாப் யூஸ் பண்ணுறேன், இந்த ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு யூஸ் பண்ணுறேன். டைட் பண்ணியாச்சு. டைட் பண்ணதுக்கப்புறம் இது வெளியே வருதான்னு பார்க்கணும். வரல. ஸோ வந்து இது போதுமானது ஆக்சுவலாக. ஃபைனலாக வந்து நம்ம சிசிடிவி கேமரா செட் பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பாருங்கள் எப்படி இருக்குது. வந்து பார்த்தீங்கன்னா டே விஷனில் இப்படி தான் இருக்குது. இப்போ பார்க்கறது நைட் விஷனில் இந்த மாதிரி தான் இருக்குது. ஈவன் நம்ம லைட் கூட ஆன் பண்ணல, ஆனால் இந்த மாதிரி இருக்குது. ஆக்சுவலாக நம்ம சிசிடிவி கேமரா இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரே கேமராவை மல்டிபிள் பர்சன்ஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணலாம். அவங்களுக்கும் வந்து இந்த டேப்போ கேமரா, அதாவது ஆப்பில் வந்து அக்கௌண்ட் இருக்கணும், அதுதான் இம்பார்ட்டன்ட். அப்படி இருந்துச்சுன்னா ப்ரைமரி ஓனர் வந்து லிங்க்கை வந்து ஷேர் பண்ணலாம் நோட்டிஃபிகேஷன் மூலயமா. அவங்களுக்கு வந்து லாகின் பண்ணியிருக்கிற அந்த ஆப்பில் வந்து ஷோ பண்ணும் அவங்க மொபைலில். அதை கிளிக் பண்ணி அக்செப்ட் பண்ண சொல்ல வந்து அவங்களும் இந்த டிவைஸை வந்து கண்ட்ரோல் பண்ணலாம். அது எப்படின்னு இப்போ நான் உங்களுக்கு லைவ் டெமோ காமிக்கிறேன் பாருங்கள். பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ இந்த ஆப் உள்ள வந்துட்டேன் இன்னொரு டிவைஸ்க்கு. இதில் போனீங்கன்னா ப்ரொஃபைல் போகிறோம். ப்ரொஃபைல் போனோம்னா டிவைஸ் ஷேரிங் இருக்குது பாருங்கள். இதில் வந்து எனக்கு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு, டிவைஸஸ் ஃப்ரம் அதர்ஸ்னு வந்திருக்கு.
இது வந்து அக்செப்ட் கொடுக்கணும். அக்செப்ட் ஆயிடுச்சு. வரலாம். ஹோம் போகலாம். ஹோமுக்கு போனோம்னா அக்செப்ட் கொடுத்துருனே ஹோமுக்கு வந்தோம். ஹோமுக்கில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டிவைஸ் வந்திருக்கு, ஷேரபிள் டிவைஸ் வந்திருக்கு. கிளிக் பண்ணலாம். கிளிக் பண்ணால் இந்த மாதிரி வருது. இதில் வந்து என்னென்னு ஷோ பண்ணுது இப்போ பாருங்கள். இதில் வந்து நம்மளுக்கு கிளியராக வந்து தெரியுது. இதில் வந்து எல்லா ஆப்ஷனும் நம்மளுக்கு எனேபிள் ஆகலைனாலும் மெயினாக வந்து ப்ரைவேசி மோடு, அதாவது இந்த கேமரா வந்து டர்ன் ஆஃப் பண்ணுற ஆப்ஷன் வரல, லைட் ஆஃப் ஆன் பண்ணுற ஆப்ஷன் இல்லை, அலாரம் செட் பண்ணுறது வரல. அதுக்கப்புறம் பேசலாம். இந்த கேமரா மூலிமா பேசலாம். இந்த கேமராவோட பொசிஷனை வந்து ஆங்கிள் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணலாம். இது மூலயமா கால் ஆப்ஷன் இருக்குது. கால் ஆப்ஷன் பண்ண சொல்ல வந்து பார்த்திங்கன்னா கால் ஆப்ஷன் வந்து பண்ண சொல்ல பார்த்திங்கன்னா அவுட் சைடில் இருக்கிற அந்த கேமரா வழியாக வெளியில் யார் இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து கேட்கும். அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ இந்த ஆப்ஷன்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ப்ளேபேக் அண்ட் டவுன்லோடு. ஸோ ஒவ்வொரு நிமிஷமும் என்னென்ன நடந்திருக்குன்னு நம்ம வந்து பார்க்கலாம். இதில் டைமர்லாம் ஓடிட்டு இருக்கு பாருங்கள். இதில் போனீங்கன்னா தெரியும் நம்மளுக்கு கரண்ட்டாக வந்து மெமரி கார்டில் ஸ்டோர் ஆகிருக்கு. அதனால் வந்து அதில் வந்து இதில் காமிக்குது. மெமரி கார்டினுடைய கெப்பாசிட்டி எவ்வளவோ அது வரைக்கும் ஸ்டோர் ஆகும். அதுக்கப்புறம் பழைய டேட்டாவை ரிமூவ் பண்ணிவிட்டு புது டேட்டாவை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோம். அந்த மாதிரி ஆப்ஷன் தான் இருக்குது. நீங்கள் க்ளவுடும் இருக்குது. இதில் க்ளவுடுக்கு வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணோம். ஸோ அது வந்து அடிஷ்னலாக, அதனால் நான் வந்து மெமரி கார்டு மட்டும் யூஸ் பண்ணுறேன். இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் ஷேர் பண்ணி பார்க்க சொல்லுங்கள். இந்த இன்ஃபர்மேஷன், இந்த சிசிவி கேமரா வந்து அன்பாக்சிங், இன்ஸ்டாலேஷன் இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.